இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்ட வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம வந்து முத்தாரம்மனுக்கு தான் மாலை போடுறோம். அதனால நம்ம வந்து கண்டிப்பா சுடுகாட்டுக்கு போணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் கூட ஃபர்ஸ்ட் வருஷம் மாலை போட ஆரம்பிச்சு, இந்த மாரி மண்டபடு மாலை, வளையல் எல்லாம் போட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சொல்றத கேட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கா தோன்றத வச்சு நம்மளும் எல்லாத்தையும் அப்படியே குறைச்சிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அப்படிங்கிறப்போ அவங்க வந்து போடுற அந்த சின்ன கருத்துனால, அடுத்து புதுசா போடுறவங்க என்னாவாங்க, புதுசா வேஷம் கட்டுறவங்க ஃபுல்லும் இப்ப இந்த மாரி சுடுகாட்டுக்கு போணும், வைக்கணும் அப்படின்ட்டு அத தான் சொல்லுவாங்க. ஆனா அது நடந்தால், அவங்க குடும்பத்தில என்னென்ன நடக்கும்னு அவருக்கு தெரியுமா? அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க ஒரு ஆள் சொல்றாங்க கன்டென்ட் மட்டும் போடக்கூடாது. அது கீழ எவ்வளோ பேட் கமெண்ட் வந்திருக்குன்னு அவங்க பார்க்கணும். அவங்க போடுற வீடியோ எல்லாம் தப்புன்னு நான் சொல்லல. அவங்க எல்லா வீடியோவும் போடுறாங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க, அதுக்கெல்லாம் வரவேற்பு தான். இப்போ அவங்க ஷார்ட் ஃபிலிம் வந்து நல்ல முறையில தான் எடுத்தாங்க. ஷார்ட் ஃபிலிம் வந்து நல்ல ஒரு இதுவும் இல்ல. அவங்க மதத்துக்கு நம்ம முத்தாரம்மன் கோயில வச்சு பெருமையா தான் எடுத்திருக்காங்க. அதில அவங்க எந்த தப்பும் பண்ணல. நல்லா நீட்டா இருக்கு. அதுக்கு வந்து ஒரு பேட் கமெண்ட்டும் வரலையே! எல்லாம் நல்ல கமெண்ட் தான் வந்திருக்கு. அப்போ தப்பான வீடியோ போட போய் தான் பேட் கமெண்ட் வருது. ஃபர்ஸ்ட்டு அத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணணும். அது நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. எனக்கும் அந்த மாரி பேட் கமெண்ட் வரதான் செய்யுது. நானும் அத அக்செப்ட் பண்ணி நானும் மாத்திட்டு தான் வரேன். அவங்க கிட்ட சண்ட போடணும்னு அவசியம் இல்லையே! இப்போ நம்ம ஒரு புதுசா இப்போ நம்ம வந்து ஒரு வலைதளத்தில வந்து நம்ம வீடியோ போடுறோம்னா, 4 பேர் பார்ப்பாங்க. பார்க்கறதுக்காண்டி நம்ம வீடியோ போடுறோம். ஆனா அவங்க குறைய சொல்ல தான் செய்வாங்க. அத நம்ம அக்செப்ட் பண்ணணும்ல. அப்ப நான் வீடியோ போடுறேன். அத நீ எதுக்கு ஆர்கியூமென்ட் பண்றன்னா, அப்ப நீங்க வீடியோ போடக்கூடாது. அப்ப நீங்க தனியா உங்க வீட்ல உட்கார்ந்து நீங்களே பேசி, நீங்களே தான் வீடியோ பார்க்கணும். எங்க அண்ணன் உங்களுக்கு வீடியோ அனுப்பியிருக்காரு. உங்க வீடியோ கமெண்ட் போட்டிருக்காரு. உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிலாம் கிடையாது. நான் என் இஷ்டத்துக்கு தான் போடுவேன். அந்த மாரி நீங்க பேசியிருக்கீங்க. உனக்கு என்ன உன் வேலைய பாரு. நான் போடுறேன். ஐடி ஓப்பன் பண்ணி வீடியோ போடுற எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும்னு. உங்கள யார் போட சொன்னா? உங்கள யாரும் போட சொல்லலையே. நீங்க உங்களுக்காண்டி, உங்க பணத்துக்காண்டி தான் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. உங்கள யாரும் வந்து நீங்க வந்து சும்மா வேற எதுக்கும் போடலல்ல. அப்போ நீங்க வந்து அக்செப்ட் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு ஏத்த நீங்க விளக்கம் தான் குடுக்கணும். அவங்க உங்கட்ட கரெக்ட்டா தானே கேட்காங்க. அப்ப இந்த மாரி வீடியோ போடாதீங்க. உங்கள வீடியோ போடாதீங்கன்னு இப்ப யாரும் சொல்லலையே. வீடியோ போடுங்க. இந்த மாரி வீடியோ அந்த சுடுகாட்டுக்கு போறது, இந்த மாரி விஷயங்கள் போடாதீங்க. நம்ம முத்தாரம்மன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கோம். சுடுகாட்டுக்கு போணும்னு எந்தவித அவசியமும் கிடையாது. அத தான் அவங்க வந்து உங்கட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க வேற எதுவும் உங்கட்ட சொல்லலையே. அதுக்கு நீங்க வந்து ஓவராலா பேசியிருக்கீங்க. அந்த வீடியோ நான் அடுத்த பார்ட்ல போடுறேன்.